கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு பிரதானமாக நான் புத்தி சொல்லுகிறேன். இந்த நாட்களில் நாம் எல்லோரும் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதே இல்லை. அதுதான் உண்மை. ஆகவே கொஞ்சம் உங்களை நீங்கள் நிதானித்து பார்த்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 23, 24 இந்த வசனத்தை பாருங்க. நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. கவனிங்க, தேவனுக்கென்று காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் நம்ம 5 ரூபா கொடுக்குறோமோ, 50 ரூபா கொடுக்குறோமோ, 500 ரூபா கொடுக்குறோமோ, அது நம்முடைய மன விருப்பம், நம்முடைய சத்துவம். நம்மிடத்தில் எந்த அளவுக்கு சத்துவம் இருக்கோ அந்த சத்துவத்தை வச்சு தான் நம்ம கொடுப்போம். இப்போ கவனித்து பாருங்கள், அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கணும். நீங்கள் காணிக்கை கொடுத்தா நான் வாங்கிக்கிடுவேன். நான் வாங்கி ஆண்டவரே இந்த மனுஷனை ஆசீர்வதிங்கன்னு உங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவேன். ஆனால் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடாது. நாங்கள் ஜெபித்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நீங்கள் காணிக்கை கொடுத்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அப்போ உங்களுக்கு காணிக்கை கொடுத்து தேவன் அதை அங்கீகரிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இப்போ உங்கள் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கணும்னா ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீ தேவ சமூகத்துக்கு வாராயா, பலிபீடத்தில் வந்து காணிக்கை செலுத்த வாரா. ஸ்தோத்திர காணிக்கை, பிறந்த நாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை, வீடு கட்டின காணிக்கை, கார் வாங்கின காணிக்கை, ஒரு பெரிய லேண்டு வாங்கியிருக்கீங்க, என்னென்ன ஆசீர்வாதங்களெல்லாம் சுதந்திரிச்சிங்களோ அதை சுதந்திரிச்சிட்டு நீங்கள் ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துறதுக்கு பலிபீடத்துக்கு பக்கம் போவீங்க, அப்படி தானே? இப்போ அப்படி பலிபீடத்து பக்கத்தில் நீ காணிக்கை செலுத்த வரும்போது உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ சொந்தக்காரனுக்கோ உங்கள் மேலே ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு குறை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுன்னா நீ காணிக்கையை செலுத்தக்கூடாது. அங்கே வச்சுட்டு திரும்ப போய் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவன்கிட்ட போய் ஒப்புரவாகிட்டு வாங்க. இதுலேயும் இன்னொரு காரியம் கவனிக்கணும். காணிக்கை திரும்ப கொண்டு போனால் அவர் சொல்லலை, காணிக்கை பலிபீடத்தில் வச்சுட்டு போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் ஒப்புரவாகிட்டு தான் வரணும். நீ காணிக்கை திரும்ப கொண்டு போயிட்டின்னா ஒப்புரவாக மாட்டேன், அந்தால போயிடுவேன். அப்போ இதில் ஆண்டவர் 2 காரியத்தை எதிர்பார்க்குறாரு. உங்களை அவர் இழக்க விரும்பலை, உங்களை அவர் ஆதாயப்படுத்த விரும்புகிறார், உங்களை அவருடைய சொந்த பிள்ளைகளாகவே மாற்றி வைக்க விரும்புகிறார். நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளாக தான் வாழணும். ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு தூரம் போக முடியாது, போகக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உங்களை இழக்க விரும்பலை அவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? கீழ்ப்படி. நிறைய பேர் சொல்கிறான், அப்போ நான் காணிக்க போட மாட்டேன். காணிக்க போடலன்னா அப்போ அந்தால செத்துற வேண்டிதான், போயிரு. ஆண்டவர் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. அப்புறம் நீ ஆலயத்துக்கு வரக்கூடாது. அப்புறம் நீ ஜெபம் பண்ணவே கூடாது. உன் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். உனக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு தான் கீழ்ப்படியணும். பலிபீடத்தில் காணிக்கை வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு வரணும். ஒப்புரவாகிட்டு வந்து பிற்பாடு காணிக்கை செலுத்துங்கார். அப்போ தேவன் தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி ஆராதிக்கணும்னு விரும்புகிறார்னா, உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், சாட்சியாக வாழ்கிறவங்களாக இருக்கணும், தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். இன்னும் யோசித்து பாருங்க, இந்த நாட்களில் நம்ம எத்தனை பேர் சகோதரனோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது நீ மட்டும் தனியாக ஜெபித்து, நீ மட்டும் தனியாக வேதத்தை வாசித்து, நீ மட்டும் உனக்குன்னு ஒரு பாதையை போட்டு நடக்கிறது இல்லை. தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ்கிறது. ஒரு நாள் ஒரு சபையில் பிரசங்கத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போக முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியை அன்னைக்கு சபையில் ஆராதனைக்கு அனுப்பி வச்சேன். அந்த தம்பி அன்னைக்கு அந்த சபையில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கார். பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை வச்சு தான் சொல்லியிருக்கார். காணிக்கை போட வாங்க, நல்லது, ஆனால் யார்கிட்டையாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா, யாரிடத்திலாகிலும் பேசாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து போய் ஒப்புரவாகிட்டு வந்து பேசுங்கன்னு இருக்கார். அன்னைக்கு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த சபை போதகரும் போதகர் அம்மாவும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பிரதர், ஒரு நல்ல ஊழியக்காரனை அனுப்புங்கன்னா இப்படி ஒரு சின்ன பையலை அனுப்பி வச்சிட்டிங்களே அப்படின்னாங்க. எனக்கு சங்கடமாயிற்று. என்னம்மா, அந்த தம்பி ஏதாவது பேசக்கூடாதது பேசிட்டானா, என்னை மன்னிச்சுக்கிடுங்க. என்னை
அப்போ அவங்க கேட்காங்க, அறிவு இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன பேசுனான்னு சொல்லுங்களேன். காணிக்கை போடுற நேரத்தில் வந்துட்டு நீ யார்ட்டையாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா ஒப்புரவாகிட்டு வந்துட்டு காணிக்கை செலுத்து, இல்லைன்னா காணிக்கை போடாத. நீ காணிக்கை போட்டால் அவன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார்னு பேசிட்டான். நானே என் மாமியார்கிட்ட பேச மாட்டேன் பிரதர். கடைசியில் அவனால் நான் கூட காணிக்கை போடலை அப்படின்னு பாஸ்டர்மா சொல்கிறாங்க. பாஸ்டர் சொல்கிறாங்க, என் சபைக்கு வர்றதே 15 பேர் தான். அவங்க போடுற காணிக்கையே மொத்தமே 200 கூட வராது. அதுலேயும் அன்றைக்கி 4 பேர் காணிக்கை போடாமல் போயிட்டான். இப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஏன் அனுப்புகிறீங்கன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அவன் கரெக்டாக தானே பிரசங்கம் பண்ணியிருக்கான், நீங்கள் தானே தப்பாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, நீங்கள் ஏன் மனம் திரும்பக்கூடாது அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எங்கள் மாமியாரை பற்றி தெரியுமா? நாங்கள் நன்மை செய்ய போனாலும் அவங்க அதை தீமையாக மாற்றி சண்டை போடுறவங்க. நான் சொன்னேன், அவங்க தீமையாக மாற்றி சண்டை போட்டால் போட்டு அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. நீங்கள் அன்பு செலுத்த தானே செய்யணும். உன்னை பகைக்கிறவனை நேசின்னு தானே ஆண்டவர் சொன்னார், பகைக்கிறவனை பகைக்க சொன்னாரா அப்படின்னேன். என்ன நீங்களும் இப்படி பேசுகிறீங்கன்னாங்க. பாஸ்டர், நம்மளை 10 பேர் நேசிப்பான், 10 பேர் நம்மளை பகைப்பான், 10 பேர் நம்மளை குறித்து ஊரில் இல்லாத பொல்லாததான் பேசுவான். அதை கவனிக்காத ஆண்டவர் சொல்லியிருக்காருல. யோசித்து பாருங்க, நாம் தேவ ஸ்பாவத்துக்கு பங்குள்ள பிள்ளைகள். தேவனுடைய ஸ்பாவம் என்ன? கன்னத்தில் அடித்தவனையும் என்ப்பா என்ன அடிக்கிறேன்னு கேட்டார், காரி துப்புனவனையும் மன்னிச்சார். அப்போ நீங்களும் நானும் அந்த ஸ்பாவம் உள்ளவங்களாக தானே இருக்கணும். ஒருத்தன் நம்மளை பகைச்சா நம்ம பகைக்கிறதும் பேசாமல் இருக்கிறதும் மூஞ்சை தூக்கிட்டு போகிறதும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அவன் ஸ்பாவம் பகைக்கிறான், என் ஸ்பாவம் அன்புள்ளது, நான் அன்பு செலுத்துவேன், அன்பு செலுத்த வேண்டிதானே அப்படின்னேன். உடனே அவர் சொன்னார், எங்களுக்கு எல்லா சத்தியமும் தெரியும், நாங்களும் பேசுவோம், ஆனால் பேசுகிறவங்கெல்லாம் வாழ மாட்டாங்க அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர், பேசுகிறவங்கெல்லாம் வாழ்கிறவங்களா வாழாதவங்களான்னு கர்த்தருக்கு தெரியும். உங்கள் சபையில் பிரசங்கத்தை கூப்பிட்டீங்க, அவன் வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணியிருக்கான், அவன் பண்ண பிரசங்கம் தப்பு இல்லை, நீங்கள் சொல்கிற வார்த்தை தப்பு அப்படின்னேன். இப்போ கவனித்து பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் இப்படித்தான் ஆராதிக்கணும்னு வேதம் சொல்லுது. அதை மீறி ஆராதித்தா தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ காணிக்கை கொடுக்குற நீங்கள் உங்கள் காணிக்கை தேவன் அங்கீகரிக்கணும்னா அன்புள்ளவர்களா, பகைமை பாராட்டாதவர்களா, யாரையும் வெறுக்காதவர்களா, எல்லோரிடத்திலும் ஐக்கியம் உள்ளவர்களா வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? பிரியமானவர்களே, அப்போ நான் கவனிங்க, இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் காணிக்கை கொடுத்தேன், நான் காணிக்கை கொடுத்தேன். காணிக்கை கொடுக்குறதே பெருமையாக பேசுகிறான். உன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? முதல்ல அதை தெரிஞ்சுக்க. உன் காணிக்கை அங்கீகரித்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். உன் காணிக்கை அங்கீகரிக்கலைன்னா காயினுக்கும் உனக்கும் வித்தியாசமே கிடையாது. தேவன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலைன்னு சொல்லுது. அதனால் நீ காணிக்கை கொடுத்துட்டேன் பெருமை பாராட்டாத. நான் காணிக்கை கொடுத்ததுனால தான் பாஸ்டர் நல்லா இருக்காருன்னு சொல்லாத. காணிக்கை கொடுக்குற நீ அன்புள்ளவனா, எல்லாரிடத்திலும் ஒப்புரவானவனா இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். கீழ்ப்படிவோமா? பரலோகத்தின் தேவனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தையை விதைத்திருக்கிறேன். இந்த வார்த்தை 1 10 30 60 100 உடைய ஜனங்களுக்குள்ளே பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய், ஆண்டவரே எல்லோரிடத்திலும் ஒப்புரவாகி அன்புள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். நீரே கர்த்தர், நீர் மகிமைப்படும்படி உமது ஜனங்களாகி எங்களை நினைத்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.